நினைவிலும் தாளம் உண்டு, ஒவ்வொரு நினைவிலும் ராகம் உண்டு. கண்ணை நானும் படம் பிடித்தேன், கனவாய் அங்கே நீ இருந்தாய். கனவுகளவையாவும் நனவென வருமா, கவிதைகள் அரங்கேறும் ஒரு வரம் தருமா. காற்றை ஒரு நாள் படம் பிடித்தேன், அந்த காற்றிலும் கூட நீ இருந்தாய். என்னை நானே படம் பிடித்தேன், அதில் நான் இல்லை அங்கே நீ இருந்தாய். அதிசயம் இது போல உலகினில் இனி எதுவோ, அழைத்திடும் இசை நாதம் உன் செவிகளில் விழுமோ. நேற்று நான் உன்னை பார்த்தது, நெஞ்சினில் அழியாமல் வாழ்ந்தது. காலத்தால் அது மாறுமா, காதல் நதியாகி போகுமா. பாடினேன் சிந்து பைரவி, தேடினேன் மன நிம்மதி. இந்த நெஞ்சினில் என்னவோ என்னவோ ஒரு ஏக்கம் உள்ளதை சொல்லவோ சொல்லவோ. வந்ததேன் இந்த கேள்விதான், வாழ்க்கையே இசை வேள்விதான். இசையெனும் ஒரு யாகம், எதுவரை இது தொடரும். இசையெனும் ஒரு யாகம், எதுவரை இது தொடரும். அப்பா, அம்மா தலைவலின்னு படுத்திருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, நான் செய்கிறேன். காஃபி, டீ, தண்ணி. என்னப்பா அப்படி பார்க்குறீங்க? ரொம்ப பாசத்தையும் பிரயத்தையும் காட்டாத சிவகிருஷ்ணா, பயமா இருக்கு. என்ன பயம்? இந்த சிவகடாட்சம் இருக்கானே, அவன் நான் எள்ளுனா எண்ணெயா நிற்பான். இன்னைக்கு எனக்கு அவனுக்கு உள்ள உறவு எள்ளும் தண்ணியா இருக்குன்னு யார் எதிர்பார்த்தா? மெட்ராஸுக்கு வந்தான், வந்து என்னை பார்க்காமலேயே திரும்பி போயிட்டான். எந்த தகப்ப மகன் வரவில்லையாவது இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்திருக்குமா? ராஸ்கல். இன்னைக்கு அதை நினைச்சு நான் அழுக இருக்க. இது எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்பா, பழசு எல்லாத்தையும் மறந்துடுங்க. என்ன சிவகிருஷ்ணன்னு கூப்பிட்டாதான் நான் ஓடி வர போறேனா? சிவகடாட்சன்னு கூப்பிடுங்க, சிவமணின்னு கூப்பிடுங்க, இல்ல சிவபாலன்னு கூப்பிடுங்க. ஓடி வந்து உங்க முன்னாடி சிவகடாட்சமா, சிவமணியா, சிவபாலனா நிற்பேன். அவங்க 3 பேரும் உங்களை பிரிஞ்சு இருக்கிறதா நினைக்காம உங்களை சுத்தி இருக்கிறதாவே நினைச்சுக்கோங்கப்பா. தத்தெடுத்த உனக்கு இருக்கிற பெரிய மனசு பெத்தெடுத்த பசங்களுக்கு இல்லையே. சரி, அதை விடு. பீரோல என்னுடைய இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் இருக்கு, அதை எடுத்துட்டு வா. சரிப்பா. ஏன்பா, ஃபர்ஸ்ட் ஃபார்ம்னா என்னப்பா? ஃபர்ஸ்ட் ஃபார்ம்னா அந்த காலத்து 6ஆம் கிளாஸுக்கு பேர். எது கேட்குற? இதில் சிவநேசன் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்னு போட்டிருக்கே, அது யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அது வந்து எதுக்கு நீ வேண்டாதெல்லாம் கேட்டுக்கிட்ட? அது அது என்னுடைய தெரிஞ்சவனுடைய ப்ராக்ரஸ் போட்டு வச்சுக்கியேன். இல்லை, ஒரு சிவ குடும்பத்தில் எல்லாத்தோட பேரும் சிவ சிவன் வரும்போது இது சிவநேசன் இருக்கு. நிச்சயமா தெரிஞ்சவனா இருக்க முடியாது, உறவுக்காரனா தான் இருக்கணும். சொல்ல விருப்பம் இல்லாட்டி பரவாயில்லப்பா.
என் பிள்ளைகள் எனக்கு தள்ளி போன உறவுன்னா இவன் தொலைஞ்சு போன உறவு. நீ வரத்துக்கு முன்னாடி எனக்கு எப்படி பிள்ளைகள் 3 பேரோ அதுபோல என் குடும்பத்தில் நாங்கள் அண்ணன் தம்பிகள் 3 பேர். சிவசு, சிவஞானம், சிவனேசன். சிவனேசன் எனக்கு 5 வயசு சின்னவன். நான் ஸ்கூல் ஃபைனல் படிக்கிற போது அவன் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் படிச்சுக்கிட்டு இருந்தான். நான் படிப்பில் படிச்சுட்டி எல்லாத்துலேயும் டாப் ரேங்க், ப்ரைஸஸ்லாம் வாங்கிடுவேன். என் தம்பி சிவனேசன் இருக்கானே, அதுக்கு நேர்மார், படிப்பில் ரொம்ப சுமார். ஏன் படிக்கவே மாட்டான்னு வச்சுக்கேன். ஒரு சமயம் இங்கிலீஷு, சயின்ஸு, மேத்ஸு எல்லாத்துலேயும் அவன் ஃபெயில். ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் எங்கள் வாத்தியார் கடுமையான ரிமார்க்ஸ்லாம் எழுதி எங்கள் அப்பா கிட்ட அவனை கையெழுத்து வாங்கிட்டு வர சொல்லிட்டாரு. அவன் அப்பா கிட்ட காட்டாம அவனே அப்பா கையெழுத்து போட்டு வாத்தியார்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டான். வாத்தியாருக்கு ஃபோர்ஜரியோன்னு ஒரு சந்தேகம். என்கிட்ட கொடுத்து அப்பா கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு வா அப்படின்னாரு. நான் அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். அவ்வளவுதான், எங்க அப்பா சிவனேசனை பின்னி எடுத்துட்டாரு. அன்னைக்கு ராத்திரி கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு ஓடினவன் தான் இன்னைக்கு வரைக்கும் திரும்பி வரல. எங்க இருக்கான்னு தெரியல. அவன் ஓடி போய் 10 வருஷம் கழிச்சு எங்க அப்பா இறந்துட்டாரு. ஆனா எங்க அப்பா நினைவு தப்பி படுத்திருந்த போது அவர் வாயில வந்த ஒரே வார்த்தை, சிவனேசா, சிவனேசா, சிவனேசா. அப்பா, நீங்களும் பெரியப்பாவும் அவரை தேடுறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கலையா? இப்போ மாதிரி அப்போ மீடியாவா, ரேடியோ, பேப்பர், இது 2 தான். 2த்துலேயும் 5 வருஷம் மாதம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் எல்லாம் தேடி பார்த்தோம், கிடைக்கல. வருஷம் ஆக ஆக அவன் கிடைப்பாங்கிற நம்பிக்கை அவநம்பிக்கை ஆயிடுச்சு. இப்போ கூட 10-12 வயசு பையன் ரோட்டில் பார்த்தா எனக்கு சிவனேசன் நினப்பு வந்துடும். சிவனேசன் எங்க இருக்கானோ, எப்படி இருக்கானோ. இந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை கொண்டு போய் பீரோல வை. சிவனேசனோட ஒரே அடையாளம். பத்திரமா வை. சரிப்பா. ஆண்டி, ஆண்டி, ஆண்டி. என்னப்பா சூர்யா, நான் இங்க இருக்கேன். இங்க இருக்கீங்களா? ஆண்டி, இந்த போட்டோல இருக்கிறது யாரு? எங்க அம்மா பேரு சிந்துன்னு கேள்விப்பட்டேன். அன்னைக்கு நான் வந்தப்போ நானும் ஒரு சிந்துன்னு பாடினீங்க. நான் கேட்டதுக்கு அது என் மனசோட கரைஞ்ச பாட்டுன்னு சொன்னீங்க. சோ சிந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த போட்டோல இருக்கிறது சிந்துவா? தெரியாது. போட்டோவை பார்க்காமயே சொன்னா எப்படி ஆண்டி? சிந்துங்கிறது யாருன்னு எனக்கு தெரியாது. அதனால பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நீங்க பேசுறதுல இருந்து எதையோ மறைக்க பாக்குறீங்கன்னு எனக்கு புரியுது. தெரியாதுன்னு நீங்க சொல்றது பொய்ன்னு நினைக்கிறேன். தெரியாதுன்னு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. என் கடமையைத்தான் நான் செஞ்சேன். எனக்கு தெரியாது. தன் தாய் யாருன்னு தெரிஞ்சுக்கிற உரிமை ஒரு பிள்ளைக்கு இருக்கு இல்லையா? ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஆண்டி, ப்ளீஸ். தாய் மகள்ங்கிற இந்த உறவு உங்களுக்கும் எனக்கும் மட்டும் தெரிஞ்ச ரகசியமா இருந்துட்டு போட்டோம். மனசு கல்லாக்கிட்டு இருந்துருங்க. அதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது. ப்ளீஸ் என்கிட்ட எதுவும் கேட்காது. எனக்கு எதுவும் தெரியாது. உங்களுக்கு தெரியும் தெரியும் தெரியும். நான் பைரவிக்கு பிறந்தவனா இல்ல அவங்களால வளர்க்கப்பட்டவனா? கஜபதி சொன்னது உண்மையா பொய்யா? இந்த போட்டோல இருக்கிற சிந்துங்கிறவங்க என்னோட தாயா இல்லையா? சொல்லுங்க ஆண்டி, சொல்லுங்க. சொல்லுங்க ஆண்டி, ப்ளீஸ். ஆண்டி ப்ளீஸ். இவதான் சிந்து.
இவதான் சிந்து, உன்னை பெத்த தாய். ஏன் உண்மையை சொன்ன? சொன்னா நான் பாவி, சொல்லாட்டி மகா பாவி. அம்மா, இவங்க தான் சிந்துவா? இவங்க தான் என் அம்மாவா? இவங்க தான் என்ன பெத்தவங்களா? சொல்லுங்கம்மா, இவங்க தான் என்னோட தாயா? சொல்லுங்கம்மா, என்ன பெத்தவ எங்க இருக்கா? எங்க இருக்கா? சொல்லுங்க. எங்க இருக்கா? எங்க இருக்காமா? சொல்லுங்க. எங்க இருக்காமா? அம்மா! என்னடா வழி விடுறா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் இல்ல, நிறையவே பேசணும்.
அப்படியா? ஆ, பேசுவோம். நான் மேலே போய் ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் பேசுவோமே. இப்போவே பேசணும். சரி வா. வாடா. பேசுவோம். என்ன சொல்லு. உக்காந்து பேசுற. என்ன சொல்லு. எதுவா இருந்தாலும் சொல்லு. ஏன் ஏன் இங்கு ஏன் பிறந்தேன் கேள்வி குறியாக நான் எழுந்தேன். உறங்கும் ரகசியம் ஏன் அறிந்தேன். பெற்றவன் நீதான் பதில் சொல் சொல். ஏன் ஏன் இங்கு ஏன் பிறந்தேன் கேள்வி குறியாக நான் எழுந்தேன். உறங்கும் ரகசியம் ஏன் அறிந்தேன். பெற்றவன் நீதான் பதில் சொல் சொல் சொல். என்னடா சூர்யா, அவசரமா பேசணும்னு சொன்ன, பேசு. உமக்கு உவமையாய் ராமனையே நிறுத்தி உண்மையே மறித்தேனே. நினைவு கனவாக மாறியதே, இது நியாயமா நீயும் சொல் சொல். ஏன் இங்கு ஏன் பிறந்தேன் கேள்வி குறியாக நான் எழுந்தேன். உறங்கும் ரகசியம் ஏன் அறிந்தேன். பெற்றவன் நீதான் பதில் சொல் சொல். நிழலை நிஜமென நினைத்தேனே நிஜமா. நான் அறிந்த நிஜங்கள் தான் நிஜமா. என அறிந்தேனே மனமுடைந்தேனே. நம்பிக்கை பொய்த்ததுதான் நிஜமா. நிழலை நிஜமென நினைத்தேனே நிஜமா. நான் அறிந்த நிஜங்கள் தான் நிஜமா. என்ன சொல்லு. தீம் தீம் தனன தீம் திரன தன தீம் தீம் தனன தீம் திரன தன தீம் தீம் தனன தீம் தீம் தன திரனா. சொந்த பந்தங்கள் மெய்தானோ, பெற்ற பாசம் யாவும் பொய்தானோ. விதி என்னிடம் விளையாடியது நிஜமா. நம்பியது நிஜமா. உண்மைகள் உணர்ந்தது அது நிஜமா. மனதிற்குள் அழுவது அது நிஜமா. வாட் இஸ் ராங் வித் யூ? தாய் உனை நம்பியது நிஜமா. உண்மைகள் உணர்ந்தது அது நிஜமா. மனதிற்குள் அழுவது அது நிஜமா. தொம் தகிததும் தனதும் தாயே உன்னையே நினைக்கின்றேன். தொம் தகிததும் தனதும் விட்டில் பூச்சி போல் துடிக்கின்றேன். தனனனும் தனன தனதிரனா தனனனும் தனன தனதிரனா. சாயங்கள் வெளுத்திட கண்டேனே, மனம் காயங்கள் கொண்டதுதான் நிஜமா. எதுக்கு தயங்குற? என்ன வேணும் சொல்லு. தொம் தனதும் தனதும் தன தனனதும் தனதும் தன தனதிரனா. சுற்றம் துறந்து மறப்பேனா, பெற்ற தாயை தேடித்தான் செல்வேனா. சமமரி பவமனி பவமனி சரி சமமரி பவமனி பவமனி சரி சமமரி பவமனி. பெற்றவன் நீதான் பதில் சொல் சொல் சொல். டோன்ட் வேஸ்ட் மை டைம். டேய், இப்பவே பேசணும்னு என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டே இருக்கான்.
துளசி மடத்தை சுத்தும் போது ஸ்லோகம் சொல்ல தெரியாத ஞான சூன்யன்னா எப்பவுமே எனக்காக நான் வேண்டிக்கிட்டதில்ல. இப்ப இருக்கிற சந்தோஷமும் நிம்மதியும் நிரந்தரமா கொடுன்னு தான் வேண்டிப்பேன். என் ராசிக்கு நல்ல புத்தி கொடு, உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுன்னு தான் நான் வேண்டிப்பேன். எனக்காகவோ என் சூர்யாவுக்காகவோ எனக்கும் நான் வேண்டிக்கிட்டதில்ல. யாரு போட்ட தூபமோ நான் செஞ்ச பாவமோ இப்படி நில குறைஞ்சு போயிருக்கேன். என்ன பார்த்து சூர்யா நீதான் எங்க அம்மாவான்னு கேட்டுட்டானே. நான் படிக்காதவ, எந்த ரகசியமும் உண்மையும் என் மனசுல தங்காது, உளறிடுவேன். அப்படிப்பட்ட நானே 22 வருஷமா இந்த ரகசியத்தை என் மனசுல பாதுகாத்துட்டு வரேன்னா அந்த மன வலிமைக்கு காரணம் சூர்யா என்னோட மகங்கிற பெருமைதான். மலடிங்கிற அவ பேர் எனக்கு வந்தப்போ எனக்கு கிடைச்ச புதையல் சூர்யா. சிந்து சூர்யாவை எனக்காக தான் சுமந்தா, அவளுக்காக இல்ல. அதனால தானே எனக்கு கொடுத்துட்டு போயிட்டா. கடவுளே, எந்த உண்மை அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு பொத்தி பொத்தி வச்சிருந்தனோ அது அவனுக்கு தெரிஞ்சு போச்சே. எப்போ நான் அவனோட அம்மா இல்லைன்னு தெரிஞ்சு போச்சோ அப்பவே அவன் அவனோட அம்மாவை தேடிட்டு போயிடுவானோ, இந்த பைரவிய மறந்துடுவானோ. அவன் தூங்குறப்போ எத்தனை நாள் நான் தூங்காம அவனையே பார்த்துட்டு இருந்திருப்பேன். அவன் சாப்பிட்டா என் பசி அடங்கும், அவன் சிரிச்சா என் மனசு சந்தோஷப்படும், அவன் வருத்தப்பட்டா என் மனசு அழுவும். அப்போ இந்த உணர்வெல்லாம் பொய்யா? சிந்து அவனை 10 மாசம் வயத்துல சுமந்தா, நான் 22 வருஷமா அவனை என் நெஞ்சில் சுமந்திருக்கேன். அப்படிப்பட்ட என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டாதே. ஏங்க, நான் கொட்டி தீக்கிறேன், நீங்க எதுவுமே பேச மாட்டேன்றீங்களே. உன்னை பார்த்து ஒரு கேள்வி தான் கேட்டான், என்னை பார்த்து மௌனத்திலேயே 1000 கேள்விகள் கேட்டாண்டி. நீ என் அம்மாவான்னு கேட்டவ, நீ என் தகப்பன் தானான்னு என்னை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம், கேட்கலையே. பார்வையாலே என்னை துச்சமா பார்த்து 1000 கேள்விகளை கேட்டுட்டு போயிட்டான். மௌனத்துக்கு இவ்வளவு சக்தி இருக்குன்னு இன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டேன் பைரவி. எல்லா மனிதர்களும் மண்ணில் தான் நடப்பாங்க. நான் ஜேகேபி என்னமோ ஆகாயத்துல சஞ்சாரிக்கிற மாதிரி நினைச்சு இவ்வளவு வித்யா கர்வத்தோட இருந்தேன். அவன் என்னை பார்த்த பார்வை ஒரு புழுவை பார்க்கிற மாதிரி இருந்தது. சே, நீ எல்லாம் ஒரு மனுஷன் தானான்னு கேட்கிற மாதிரி இருந்ததுமா அவன் பார்வை. அந்த கணங்கள், அவன் என் எதிரில் பேசாம நின்று அந்த க்ஷணங்கள், அவனுடைய அந்த கண்கள். டேய் ஜேகேபி, ஸ்திரீ லோலா, உனக்கெல்லாம் எதுக்குடா ஒரு போலி கௌரவம், போலி மானம், போலி மரியாதைன்னு கேட்கிற மாதிரி இருந்தது. ஒரு வார்த்தை ஏன்பா அப்படின்னு என்ன கேட்டிருக்கலாம், கேட்கலையே. 1000 ஈட்டிகளை கொண்டு வந்து கண்ணாலே என்ன குத்துன மாதிரி இருந்ததே. ஏய் ஜேகேபி, ஞானத்தை பகிர்ந்துக்க வந்தவ கிட்ட காமத்தை பகிர்ந்துக்கிட்டேடா ஸ்திரீலோலா, இது நியாயமான்னு கேட்டானே, கண்ணாலேயே கேட்டானே. அங்க பிரதர்ஷனம் பண்றது புண்ணியத்தை தேடிக்கிறதுக்கு நினைச்சேன், இல்ல துடைக்க முடியாத அழுக்க துடைக்கிறதுக்கு தான் நீ உருண்டியான்னு கேட்டிருப்பானோ. தண்ணி போடுறதுக்காக தகரப்பட்டியில காசு திருடி ஒரு வயசானவனை கொன்ன கொலையாளிக்கு எதுக்குடா நேர்த்தி கடந்து கேட்டிருப்பானோ. இன்னும் என்னெல்லாம் கேட்க நினைச்சிருப்பானோ.
சிந்து போறேன்னு சொன்ன உடனே வாய் கூசாம அவளை போக சொல்லிட்டேடா பாவி. காரியம் முடிஞ்ச உடனே கண்காணாத இடத்துக்கு அவளை போக சொல்லி அவளை கை கழுவி விடுறதுக்கு அவ என்ன உன் பொண்டாட்டிக்கு குழந்தை பெற்று தர ஒரு வாடகத்தாயா அப்படின்னு கேட்டிருப்பானோ? உன் சந்தோஷத்துக்கு பலியாയി உன் மனைவியை சந்தோஷப்படுத்திட்டு போனாலே அவளை தன்னந்தனியா விட்டுருக்கியே, நீ எல்லாம் என்னடா கலைஞன் கேட்டிருப்பானா? அவ கண்ணில் இருந்து அந்த கோவக்கணல் இது நிஜமா இது நிஜமா என்ன கேட்கிற மாதிரி இருந்தது பைரவி. அவன் வய திறந்து இது நிஜமானு கேட்டிருந்தானா கூலி குறுகி போறதை தவிர வேற என்ன பதில் சொல்லிருக்க முடியும் பைரவி? நானு யாருக்காக அழறதுன்னு தெரியல பைரவி. 22 வருஷம் கழிச்சு ஏமாந்து நிக்கிற உனக்காகவா? இவ்வளவு வருஷம் கழிச்சு உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட சூர்யாக்காகவா? சாபப்பட்டு போன சிந்துக்காகவா? இல்ல பாவப்பட்டு கேவலப்பட்டு நிக்கிற எனக்காகவா? நான் யாருக்காக? இந்த கஜபதி பத்த வைப்பான், அதுக்கு இந்த வித்யா ஊதி பெருசாக்குவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. அவங்களுக்கு பேரை வேணுங்கிறதுக்காக என் பிள்ளைய கிட்ட பிரிச்சுட்டாங்களே. கஜபதி பண்ணிட்டு போன பாவத்தை அனாவசியமா என் வித்யா மேல போடுறேன். நம்ம சூர்யா நானொரு சிந்து காவடு சிந்து பண்ணப்போ நீங்க எப்படி கலங்கி போயிட்டீங்க. அப்பவே என் உள் மனசு சொல்லுச்சுங்க, இந்த வித்யாவால நம்ம வீட்டுல கலகம் ஏற்பட போகுதுன்னு. அப்படியெல்லாம் பேசாத. இதுதான் சிந்துன்னு தான் மகளை தான் பேரனுக்கு அவங்கள தவிர வேற யாரால அடையாளம் காட்டியிருக்க முடியும் சொல்லுங்க? இல்ல பைரவி, தப்பு பூரா என் பேர்ல வச்சுக்கிட்டு மத்தவங்களை குத்தஞ்சூர்ல அர்த்தமே இல்லை. நானு என் புள்ள சூர்யா வந்த உடனே அவனை என் எதிரில் உட்கார வச்சுக்கிட்டு நடந்ததெல்லாம் சொல்லிட போறேன். அவனுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தெரியாத விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட போறேன். வேணாங்க, தெரிஞ்சதெல்லாம் போதும். மேற்கொண்டு அவனுக்கு வேற ஒன்றும் தெரிய வேண்டாம். இல்ல பைரவி, இல்ல. இனிமேலும் நான் சொல்லலைன்னா ரொம்ப தப்பாயிடும். சொன்னாதான் அவனுக்கு உன் மேல ஒரு மரியாதை வரும், நம்ம அப்பான்னு என் மேல ஒரு பிடிப்பு வரும். அப்போதான் என் புள்ள சூர்யா நம்ம புள்ள சூர்யாவா இருப்பான். நான் பேசுறேன் அவன்கிட்ட பேச. பைரவி, சூர்யா வந்துட்டானா? இன்னும் வரலைங்க.
நீ இங்க உட்காந்து என்னம்மா பண்ண போற? உள்ள வா, அவன் வந்துருவான். எங்க அவ எங்க போயிருப்பான்? சினிமாக்கு போயிருப்பான். வந்துருவான் இல்ல? வந்துருவான், வா. அகிலாவா? நான் பைரவி பேசுறேம்மா. நம்ம சூர்யா அங்க வந்தானா? வரலையா? இல்ல சுந்தரத்தை பார்க்க வந்திருப்பானோன்னு. ஒண்ணும் இல்ல, நான் அப்புறமா பேசுறேன். நான் அப்பவே சொன்னேன் அந்த வித்யாக்கு ரொம்ப இடம் கொடுக்காதீங்கன்னு. அன்னைக்கு என்னடான்னா மழை வருது, ராத்திரி அங்கேயே தங்கிக்கிட்டோன்னு சொன்னான். நான் மாட்டேன்னு சொன்னதால அவனை திருப்பி அமுச்சிட்டா. இப்போ அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இது நம்ம வீடு இல்ல, அதான் அவன் வீடுன்னு. அவங்க பாட்டின்னு புது உருவு கொண்டாடினாங்க. இவன் பேரங்கிற புது உருவு கொண்டாட போயிட்டான் போல இருக்கு. ஹலோ, பாரதி கண்ணன் சார் வீடுங்களா? நான் பைரவி பேசுறேன். சூர்யா அங்க வந்தானா? வரலையா? இல்ல, நான் வித்யாவோட அப்புறம் பேசிக்கிறேங்க. சரி. ஏங்க, எனக்கு தைரியம் சொல்ல வேண்டியவங்க நீங்களே இப்படி பயந்தா எப்படி? சிச்சி, நான் சூர்யா வரலேன்ட்டு பயப்படல. நீ பயந்துருக்கியா அதை பார்த்து எனக்கு கவலையா இருக்கு, அவ்வளவுதான். ஏங்க, பாலமுரளி கிருஷ்ணா வீட்டுக்கு போயிருப்பானோ? இந்த நேரத்துல அங்க போயிருக்க மாட்டாமா அவன்? எதுக்கும் கொஞ்சம் ஃபோன் பண்ணி பாருங்களேன். இந்த நேரத்துல அவரெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இல்ல, நானே ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். அவர் என்ன ஃபோன் எடுப்பாரு? ஹலோ, பாலமுரளி கிருஷ்ணா சார் வீடுங்களா? நான் ஜேகேபி சம்சாரம் பேசுறேன். மன்னிக்கணும், சார் எழுப்ப வேண்டாம். எங்க மக சூர்யா அங்க வந்தானா? வரலையா? இன்னைக்கு பூரா வரலையா? சரிங்க. பைரவி, சூர்யா வந்துடுவான், நிச்சயம் வந்துடுவான். நான் அந்த ரூமில் இருக்கேன். நீ வாசக்கதவு சேர்த்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடு. வந்துடுவாம்மா அவன், வந்துடுவான். na
தருங்க. கதவை சாத்திட்டு போய் அழுவுறீங்களா? எனக்கு தெரியக்கூடாதுன்னு ரூம்குள்ள போய் அழுவுறீங்களா? அழாதீங்க, சூர்யா வந்துருவான். செகண்ட் ஷோ சினிமாக்கு தான் போயிருப்பான். இந்த நேரம் பார்த்து ராசியும் மாப்பிள்ளையும் வேற வீட்டில் இல்லை. நீங்க அழுதா என் மனசு தாங்காதுங்க. வாங்க, கதவை திறந்துட்டு வாங்க. என்னங்க, கதவை தரங்க. என்னங்க? பயப்படாதீங்க, அவன் நிச்சயமா வந்துடுவான். நிச்சயம் வந்துடுவான். எங்கே போகிறான்? வந்துடுவான். 2 பேரும் சண்டை போட்டுப்பீங்க, அது என்ன பகையா? புள்ள பாசத்தினால் தானே. பைரவி, அவன் படுக்க போகிறதுக்கு முன்னாடி கூட நமக்கு தெரியாமல் நம்ம முகத்தை பார்த்துட்டு தான் தூங்க போவான். அப்படிப்பட்ட பிள்ளடி அவன். வந்துடுவான். ஏங்க, பெத்தவளை தேடிட்டு ஓடி போயிருப்பானோ? சிச்சி, அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. ஏங்க, கன்னத்தில் முத்தமிட்டால்னு ஒரு படங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சூர்யா வற்புறுத்தி கூட்டிட்டு போனான். அந்த படத்துல தன்னை பெத்தவங்க வேற யாரோன்னு அந்த சின்ன பொண்ணுக்கு தெரிஞ்சு போயிடுதுங்க. உடனே தன் பெற்றோர்களை தேடி அந்த பொண்ணு வீட்டை விட்டே ஓடி போயிடுதுங்க. வேலை மெனக்கிட்டு இந்த உண்மையை அந்த பொண்ணுக்கு சொல்லணுமா? எனக்கு அங்க இருக்கவே பிடிக்கலைங்க. சூர்யா அப்படி தேடி போயிருப்பானோன்னு திகிலா இருக்குங்க. சிச்சி, என்ன சொல்ற நீ? அது நம்ம விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லுங்கிற வருத்தமான அவனுக்கு இருக்கலாம். ஆனா நம்ம மேல கோவப்படுற அளவுக்கு என்னமா இருக்கு? நம்ம அவனுக்கு என்ன குறை வச்சோம்? பாசத்தை கொட்டி கொட்டி தானே வளர்த்தோம். ராஜா வீட்டு கண்ணு குட்டி மாதிரி தானே வளர்த்தோம். யாரா இருக்கும் இந்த நேரத்துல? கபாலீஸ்வரா, யாருக்கும் எதுவும் இல்லாம இருக்கணும். பிரதோஷத்துக்கு இப்பெல்லாம் சிந்தல் பண்றேன். ஹலோ, யார் பேசுறது? நான் ஜேகேபி பேசுறேன். அவர் தூங்கிட்டு இருக்கார், இருங்க எழுப்புறேன். இல்லை, எனக்கு குருமூர்த்தி வேண்டாம், அவரை எழுப்ப வேண்டாம். சுந்தரத்தோட நான் கொஞ்சம் பேசணும். அவன் நைட் ஷூட் போயிருக்கா, வர்றதுக்கு காத்தால 6 மணி ஆகும். அப்படியா? சரி, காலையில் வந்த உடனே என்னை கொஞ்சம் வந்து பார்க்க சொல்லுங்கள். கொஞ்சம் முக்கியம்னு சொல்லுங்கள். சரி, சொல்கிறேன். யாருமா ஃபோனில்? ஜேகேபி ஃபோன் பண்ணார், சுந்தரத்துக்கிட்ட ஏதோ பேசணுமா. ஜேகேபி மாமா இந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ண மாட்டாரே, என்ன விஷயமா இருக்கும்? யாருக்கு தெரியும்? விடிஞ்சதும் சுந்தரம் போக போகிறான், வந்து சொல்ல போகிறான். காலையில் 7 மணிக்கு கால் ஷீட், நீ படுத்து தூங்கு.